Hi viewers, welcome to Helen's Info. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், மறுஜென்மம். இதை பற்றி சொன்னாவே எல்லாருமே நிஜமான இந்த மறுஜென்மம்லாம் உண்மையாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கோங்க. ஆனால் பழைய கால வழக்கங்களை பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைமில் தமிழ்நாடுன்னு இல்லை த்ரூ அவுட் வேர்ல்டில் நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் இந்த பழக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எப்படி நம்ம வாழும் போது ஒரு வாழ்க்கை இருக்குதோ அதே மாதிரி இறந்துட்டு பின்னாடி நம்ம சோல் இந்த உடம்புக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குது. இதனால இறந்து போனவங்க கூட அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சு புதைப்பாங்க. குறிப்பாக நம்ம ஈஜிப்சியன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு கம்பல்சரி ஒரு ரிச்சுவலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ரிச்சுவல்லாம் உண்மையாக்கும்படி தான் ஒரு லேடி பிறந்திருக்காங்க, ஒரு குழந்தை ஒரு 3000 வருஷம் கழித்து பிறந்திருக்காங்க. இவங்க நிஜமாலே அந்த மறுஜென்மத்தை அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1904 லண்டனில் டாட்டின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்கங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கிட்ட குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைனால எல்லாமே பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் கேர் டேக் பண்ணி வளர்க்குறாங்க. இந்த குழந்தையும் செம்ம ஜாலி டைப்பு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வளரும். இதனால் பேரண்ட்ஸ்க்கு செம்ம ஹாப்பி. இந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போது ஸ்டெப்ஸில் நடந்துட்டு இருக்கும் போது மேலேருந்து கீழே உருண்டு விழுந்துருது. தலையில் பலத்த காயம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. இதனால் இவங்க 2 பேரும் அழுந்து அங்கேயே ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃபியூனரலுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த குழந்தைய ஒரு ரூமில் வச்சுட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது சடனாக ஒரு ரூம்லேருந்து ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. பெக்கன்னு சிரிக்கிற சத்தம் கேட்குது. என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்க்குறாங்க. பயங்கர ஷாக் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா இந்த குழந்தை அங்கே உட்காந்துட்டு ஒரு பால் வச்சு விளையாட்டுருக்கு. என்னடா இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, இப்போ குழந்தை உட்காந்துட்டு இப்படி ஹாப்பியாக விளையாட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே டாக்டருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி ரொம்ப வளரலைன்னா கூட சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா சில டெஸ்ட்டில் அந்த குழந்தைக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லாதனால. ஆனால் இப்போ இந்த குழந்தை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த குழந்தை நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ரிசல்ட் கிடைச்சோடனே அவர் எப்படி இது இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் இருக்கார். ஆனால் அப்பா அம்மாவுக்கு என்ன, தான் குழந்தை நல்லபடியாக உயிரோடு இருக்குது, அந்த ஹாப்பினஸ் போதும். அதனால் குழந்தைய எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் டெய்லி நைட்டு ஒரு கனவு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. எப்பயுமே கனவு வந்தோடனே இது பயந்துக்கிட்டு எழுமா. அவங்க அம்மா சரி என்ன ஆச்சு, என்ன கனவு தான் உனக்கு வருது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு மண்டபம் பார்க்குறேன், மண்டபத்து பக்கத்தில் ஃபுல்லாக கார்டனு, அங்கே நல்ல வெள்ளை பூ மட்டும்தான் பூக்குது, எனக்கு அந்த இடத்துல வாழ்ந்த ஞாபகம், எனக்கு அங்கேயே வாழணும் போல் ஆசையாக இருக்குது, அங்கே போகணும் போல் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட பேரண்ட்ஸ்க்கு என்னடா அது ஒரே கனவு கண்டினியூட்டியாக டெய்லி வருது, அதுவும் புதுசாக ஒன்றும் வரல, ஆனாலும் பயந்து எழுதுறாளேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. இதை செக் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்ததுனால சடனாக அட்டாக் ஆச்சு இல்லையா, ஒரு தரோமா மாதிரி இவங்களுக்கு அட்டாக் இருக்கும், அதனால கொஞ்ச நாள் இது டேக் பிளேஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரே ட்ரீம் வர்றது, இந்த மாதிரி பயந்து எழுறதெல்லாம் இதுக்கப்புறம் இது சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குழந்தைய கொஞ்சம் வெளியெல்லாம் கொண்டு போங்க, அவளுக்கு எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் நம்ம அட்ராக்டிவாக அதில் உட்கார வச்சு அதில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பயம் இந்த தரோமாலாம் அவளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. இதனால இந்த பேரண்ட்ஸ் தனக்கு கிடைச்ச ஒரே வாரம் இந்த குழந்தை அதுவும் சாக பிழைக்க போயிட்டு வந்ததுனால இந்த குழந்தைக்காக டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே அங்கன்னு சொல்லிட்டு குட்டி பிக்னிக் வெக்கேஷன் சொல்லிட்டு கூட்டு போயிட்டு வராங்க. இந்த குழந்தை ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு மியூசியத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கங்க. அந்த மியூசியமில் இருக்காங்க பொருளெல்லாம் பார்த்தோன்னே இந்த குழந்தைக்கு பயங்கர எக்ஸைட்டேஷனு. அங்கே இருக்க அந்த பொருளை இது இப்படி யூஸ் பண்ணணும், இது இப்படி யூஸ் பண்ணணும், இது இப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அவள் எக்ஸ்பிரஷனோட ரொம்ப ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி. என்னடா இவளுக்கு இதுதான் ஒரு லைஃபோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா அவன் நினைக்கிறா அப்படின்னு. அதில் மெயின் விஷயம் என்னென்னா அவங்க போனது ஒரு மியூசியமாக. இங்கே ஃபுல்லாக அந்த ஈஜிப்ட் நாட்டில் ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ண பொருட்கள் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கும் ஒரு ஹாப்பி, அந்த குழந்தைய பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரே ஹாப்பி. ஓகே இதில் இவள் கான்சன்ட்ரேட் பண்ணால் இவளுக்கு எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவா, கொஞ்சம் மைண்டும் ரிலீஃப் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இவ சின்ன வயசுலேருந்தே அந்த ஈஜிப்ட் பற்றி அந்த நாட்டை பற்றி அந்த புக்ஸு அந்த பொருள்னு சொல்லிட்டு இவ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள்.
இந்த புக்கெல்லாம் படிக்க படிக்க இவளுக்கு ரொம்பவே ஆர்வம் வருது. ஈஜிப்ட் எப்படி இருக்கும், நம்ம போயே ஆகணும் அப்படின்லாம். ஒரு கட்டத்தில் இவ புக்கு படிக்கும் போது ஒரு ஈஜிப்சியன் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், பழங்காலத்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே தமிழ் பேசினாலுமே பழைய கல்வெட்டில் இருக்க தமிழை நம்மளால் எக்ஸாக்டாக படிக்க முடியாது. ஏன்னா சில ப்ரொனவுன்சியேஷன் அதெல்லாம் வேரி ஆகும். இந்த ஆர்காலஜியில் வந்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி வேரி பண்ணணும்னு. ஆனால் இந்த பொண்ணு பழைய இன்ஸ்கிரிப்ஷனை கூட இந்த ஈஜிப்ட் லாங்குவேஜில் செம்மையாக படிக்குது. இவங்க வீட்டில் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவளுக்கு இங்கிலீஷ் தவிர வேறு லாங்குவேஜஸ் தெரியாது. சரி, மேபி அந்த புக்கெல்லாம் படித்து இவளே செல்ஃபாக கற்றுருக்கலாம். ஆனால் எப்படி ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தேகமாக பார்க்குறாங்க. ஓகே, அவள் அந்த லாங்குவேஜை மேபி செல்ஃபாக கற்றுருப்பா, ஒரு இன்பில்ட் டேலண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. இவளுக்கு வந்து நல்லா படிக்கிறா, லைஃப்பில் வந்து அந்த ஈஜிப்ட் பற்றியான நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டே வரா. காலேஜும் வந்து நல்லபடியாக முடிச்சிடுறா. தான் வேலைக்கு போகும்போது என்ன யோசிக்கிறா அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு ஈஜிப்ட் போய் செட்டில் ஆகிடணும், அதுதான் தன்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய கோலாக இந்த பொண்ணு நினச்சிட்ருக்கா. இந்த சமயத்தில் தான் இவள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பையனும் வராங்க. அந்த பையன் வந்து ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்தவர். இதனால் இந்த பொண்ணு டெய்லி போய் அவர்கிட்ட இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அவங்களாம் இப்படி தானே அப்படி தானேன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போடுவாள். இவளுக்கு அந்த ஈஜிப்ட் மேலே இருக்க அப்சர்ஷன் வந்து அந்த பையன் மேலே லவ்வாக மாறுது. இதனால் அந்த பையன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி அப்புறம் அவங்க 2 பேருமே ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்தராக அவங்களோட ஒர்க் லைஃபு, ஃபேமிலி லைஃப் எல்லாமே ஈஜிப்ட் நாட்டுக்கு கொண்டு போய் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனோடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர த்ரில்லிங்கு. லைஃப்பில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருந்த ஹாப்பியோடு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. இது மட்டும் இல்லாமல் இப்போ பழசாக வந்த அந்த கனவெல்லாம் போய் புதுசாக இவளுக்கு டெய்லி ஒரு கனவு வருது. இப்போ அந்த கனவு வருது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு இவள் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிக்கிறா. எழுதுகிற ஒரு நோட்டே காலி ஆகிடுச்சு. சரி, ஒரு நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்து என்ன தான் எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது இவள் அந்த ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்கா. இதை பார்த்தோன்னே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஷாக்கு. அதோட அந்த ஸ்டோரியை படித்தோடனே இன்னும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இவங்க பேர் இப்போ ரீசன்ட் நேம் வந்து டார்த்தி, அதில் தான் இவங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த புக்கில் எழுதி வச்சது என்னென்னா 3000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரின்சஸ் கதை. அந்த பிரின்சஸில் வந்து இவங்க தான் அந்த பிரின்சஸ், அந்த பேர் வந்து பிரெட்சனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு 3 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க அப்பா வந்து ரீமேரேஜ் பண்ணுறதுக்காக இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரீஸ்லி வுட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் ப்ரீஸ்ட் வந்து ரொம்பவே ஈஜிப்டில் வந்து இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருக்கிறாங்க. அவங்க தான் ரிச்சுவல் செய்கிறது, எல்லா ஹோலினஸும் அவங்க தான் செய்கிறது. எல்லா இடத்துலையும் அவங்க வந்து தொட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணாமல் யாருமே எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோலியான இடத்துல தான் இந்த பொண்ணை வளர்க்கப்படுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய மண்டபத்தில் ஸ்டே பண்ண வைப்பாங்க. அவங்களுக்கு எந்த வேர்ல்ட்லி இப்போ என்ன சொல்கிறது வேர்ல்ட்லியாக வந்து அவங்க யாரும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்பவே சேஃபாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் மோஸ்ட் ஹோலி பர்சனே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மந்திரம், அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு ப்ரீஸாக வளர்ந்துட்டு வராங்க. இந்த சமயத்தில் தான் அந்த நாட்டோட ராஜாவும் இவங்களும் மீட் பண்ணுற ஒரு தருணம் வருது. அப்போ பார்த்தோன்னே 2 பேருக்கும் லவ் ஆகிடுதுங்க. லவ் ஆகி இவங்களுக்கு வயிற்றில் ஒரு குழந்தையும் ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் வந்து இந்த பொண்ணுக்கு புரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே, நம்ம ஒரு ப்ரீஸ்ட் ஆச்சு, இப்போ இந்த மேட்ரு வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த ராஜாக்கும் அசிங்கம், ப்ளஸ்ட்டு ஒரு ப்ரீஸ்ட்னா எவ்வளோ ஹோலி, ஒரு ஹையஸ்ட் சொசைட்டியில் இருக்க ஒரு பொசிஷனா, இதனால் நம்மளுக்கும் ரொம்ப அசிங்கம்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கும் தெரியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியை அந்த புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. இது படித்த உடனே இன்னும் பயங்கர கடுப்பாகிறாரு இவங்க ஹஸ்பண்டும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு அந்த ஈஜிப்ட் மேலே இருக்க அப்சர்ஷனில் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து தானே லவ் பண்ணதா அந்த ஃபீல் இருந்தது. இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே ரொம்ப கோவப்படுறாரு. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்து பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேர் என்னென்னா இவங்க பூர்வ ஜென்மத்தில் வச்சுருந்த அந்த ராஜா பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரை தான் அந்த குழந்தைக்கு வச்சுருப்பாங்க. அது நல்லா கடுப்பாயிடுவாங்க. ஓ, இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஃபுல்லாக லவ் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு அப்சர்ஷனால தான் நம்ம மேலே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க டிவோர்ஸ்க்காக. இப்போ டிவோர்ஸ் எல்லா நாட்டிலையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அங்கேயும் விசாரிச்சிருக்காங்க. என்னப்பா பிரச்சனை, ஏன் டிவோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து ஒரு பூர்வ ஜென்மம் இருக்குது, அது இருக்கிறது இல்லாததுல எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அந்த பொண்ணு இன்னும் அந்த பூர்வ ஜென்மத்திலே வாழ்ந்துட்டு இருக்குது அப்படி இப்படின்னு இவர் சொன்னோடனே ஆர்கியாலஜிஸ்ட்டை கூப்பிட்றாங்க. நிஜமாலே இது உண்மையா? ஏன்னா ஒரு கேஸ் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரித்து வைக்க முடியாது இல்லைங்களா. அது ஃபர்தராக என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஆர்கியாலஜிஸ்டே வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க.
இவங்க ஒரு கனவுல மண்டபம் வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்த வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு இடத்த தோண்ட சொல்கிறாங்க, இங்கே தோண்டுங்க பாருங்க, இந்த சைடு தான் வந்து சீக்ரெட் ரூட்டு போகும்னு. அந்த 3000 வருஷத்துக்கு முன்னால் நிஜமாலும் ஒருத்தர் வாழ்ந்து இப்போ உயிரோடு வந்தால் தான் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த ரிச்சுவலாக நாங்கள் பண்ணுவோம், இதோ இந்த இடத்துல தோணுங்க, இந்த மண்டபம் இருக்கும், இதுக்கு சீக்ரெட் வழி இப்படி போகணும், இங்கே கார்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிற இன்ச் பை இன்ச் எல்லாமே உண்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் லைக் கெஸ் பண்ணி சொல்கிறது வேறங்க. இந்த பொண்ணு அங்கே படித்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, ஒவ்வொரு மந்திரம் என்னன்னு சொல்கிறது, ஒவ்வொரு விஷயமே வந்து அந்த காலத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொன்னோன்னு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஓகே, இந்த பொண்ணு நிஜமாலே இது வந்து ஒரு மறு ஜென்மம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ் மாதிரி ஆகுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.